அப்பாவி பொதுமக்கள் அனைவரது இழப்புக்கான நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை நீங்கள் மிக விரைவாக உங்களுக்குள் ஏற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்களின் மூலம் அநியாய உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கு இப்பொழுது இந்திய துணை தூதுவர் அவர்கள் தனது அடுத்ததாக மத தலைவர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மலரஞ்சலியை அதனைத் தொடர்ந்து வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய வேத உங்களது வேண்டுதல்களும் இவ்வாறான அநியாய உயிரிழப்புகளை தவிர்க்க இறைவன் அருள்வதற்கான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. எழுந்திருக்கின்றன இவ்வாறான நூற்றினமான தாக்கத்தை நாங்கள் நன்மையாக பண்ணிக்கிறோம். அதேபோல் இந்த தாக்குதலினாலே கொல்லப்பட்ட மக்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் நாங்கள் இறைவனை பண்ணி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நாங்கள் இவ்வாறான தருணத்திலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையிலிருந்து நாங்கள் இந்த இவ்வாறான செயல்களை நாங்கள் கண்டிப்போம் என்பதையும் குறிப்பிடுகிறோம். நன்றி. குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். இந்த இழப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த கொடூரமான தாக்குதல் பயங்கரவாதத்தின் கோர முகத்தை மீண்டும் ஒரு முறை உலகுக்கு காட்டியுள்ளது. வன்முறையையும் வெறுப்பையையும் மட்டுமே விதைக்கும் இந்த தீய சக்திகள் அமைதியையும் சக வாழ்வையும் விரும்பும் அப்பாவி மக்களின் உயிர்களை பறிக்க துணிந்துள்ளன. இத்தகைய மனிதாபிமானமற்ற செயல்கள் எந்த ஒரு நாகரிக சமூகத்திற்கும் ஏற்புடைய பயங்கரவாதம் ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக அது வெறுப்பையும் பிளவுகளையும் அழிவையுமே உருவாக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு சிலரின் தவறான சித்தாந்தங்களை அப்பாவி மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழக்க நேரிடுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. பயங்கரவாதத்தால் ஒரு சமூகம் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் எண்ணில் அடங்காது. அது விலை மதிப்பற்ற மனித உயிர்களை பறிக்கிறது. ஒரு குடும்பத்தின் ஒளி விளக்காக இருந்தவர்கள், சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருந்தவர்கள், தங்கள் எதிர்கால கனவுகளோடு இருந்தவர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் பறிக்கப்படுகிறார்கள். பயங்கரவாதம் சமூகத்தில் அச்சத்தையும் பாதுகாப்பற்ற தன்மையையும் உருவாக்குகிறது. மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை அச்சமின்றி வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்குகிறது. இது சமூகத்தின் இயல்பான செயல்பாட்டை பாதிக்கிறது. பயங்கரவாத செயல்கள் சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்றன. ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது சித்தாந்தத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறைகள் வெவ்வேறு சமூக குழுக்களிடையே நம்பிக்கையின்மையும் விரோதத்தையும் வளர்க்கின்றன. இது சமூக ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பெரும் சவாலாக அமைகிறது. வன்முறையின் நேரடி சாட்சிகளால் இருந்தவர்கள், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்கள், தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்கு ஆளானவர்கள் என பலரும் மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு உரிய மனநல ஆதரவு அளிப்பது மிகவும் முக்கியமானது. இந்த துயரமான நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான நமது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம். அமைதி,
சகிப்புத்தன்மை மற்றும் மனிதநேயம் ஆகிய விழுமியங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்திய அரசாங்கம் பயங்கரவாதத்தை முழுமையாக ஒழித்துக்கட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இறுதியாக இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொண்டு நகரிலே ஒரு திடீர் தாக்குதலிலே கொல்லப்பட்ட அந்த 26 ஆன்மாக்களுடைய அந்த சாந்தி பிரார்த்தனையிலும் அவருடைய உற்றார் உறவினருடைய துயரத்திலே பங்கெடுத்து அவருடைய மனசாந்திக்காக பிரார்த்திக்கின்ற இந்த வேளையிலே இப்போ அவருடைய கௌரவாளர் சொன்னது போன்று இவ்வாறான பல்வேறுபட்ட வலிகளை வேதனைகளை பார்த்தவர்கள் உணர்ந்தவர் என்ற வகையிலே அந்த வகையிலே இவ்வாறான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதோடு இருவரும் காலங்களிலே அன்பை தருகின்ற உணர்வோடு உலகிலே அமைதியும் சாந்தியும் விளைந்து விளைவிட வேண்டும் என்று எல்லாம் வல்லவரை பிரார்த்தித்து இந்த வேளை பொழுதிலே அமைதி கொள்வோம். ஓம் சாந்தி. மனநிலையோடு இங்கே நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஒரு வகையிலே இது துயரமானது என்பது இங்கே உயிரிழந்த இந்த 26 பேர் உரியது மட்டுமல்ல, ஒரு வகையில் எங்களுடைய மனித நாகரிகமும் மனிதமும் செத்து போனதற்கான ஒரு நாளாகவும் கூட நாங்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். மனித நாகரிகத்தினுடைய உச்சங்களாக நாங்கள் கண்ட மதம் என்பது, சமயம் என்பது, மனிதனை மனிதனாக்குவதற்காக நாங்கள் கண்ட சமயம் என்பது மனிதனை இனங்கண்டு இந்த சம்பவத்தை வாசிக்கிற பொழுது மிக துயரமாக இருந்தது. அந்த உரிய அந்த மார்க்கத்துக்குரிய அந்த மந்திரத்தையோ அல்லது அந்த வாக்கியத்தை சொல்ல தெரியாதவனை சுடு என்று ஒரு இந்த மதத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, இந்த மதங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் போல இருந்தது. ஆக இங்கே நாங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இது வெறுமனே ஒரு பயங்கரவாதம் மதம் என்பதற்கு அப்பாலே இதற்கு யார் யாருடைய ஆதரவு இருந்தது என்பதை பற்றிய அந்த சிந்தனையும் இந்த வெளிச்சத்துக்குள்ளாலே வர வேண்டும். அந்த உயிரிழந்த அந்த ஆத்மாக்களுக்கான அஞ்சலியை நாங்கள் செலுத்துவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் விழிப்பு கொள்ள வேண்டும் என்பதற்கான அஞ்சலியாகவும் இதனை நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த நினைக்கிற இன்னமும் எங்களுடைய மனச்சாட்சிகள் வாழுகின்றன என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த வைபவத்தை நான் பார்க்கிறேன். ஏற்கனவே திருமுருகன் சொன்னதை போல இப்படியான அஞ்சலிகள் சம்பவங்களை வாழ்நாள் முழுவதுமே சந்தித்து கொண்டிருப்பவர்கள், ஆனாலும் இன்னமும் எங்களுடைய மனச்சாட்சி சாகவில்லை. இந்த ஆத்மாக்கள் சாந்தி பெற பிரார்த்திப்போம். நன்றி. மாகாண சபையினுடைய பிரதம செயலாளர் திரு இளங்கோவன் ஐயா அவர்களை அஞ்சலி